அன்புள்ள தமிழ் இதயங்களே, உங்களுக்காக டிஏபி பாஸ்கர், மத நல்லிணக்க அறிஞர், சோஷியல் ரீஃபார்மர், லா பர்சன் சொல்லிக்கொள்வது, இந்த நாட்டிலே மத்திய அரசு உள்ளது, மாநில அரசு உள்ளது. மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றுபட்டு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒற்றுமை இல்லை. இது எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. நான் மத்திய அரசையும் ஆதரிப்பேன், மாநில அரசையும் ஆதரிப்பேன். ஏனென்று கேட்டால், நான் இந்த நாட்டின் குடிமகன். நான் இந்திய சுதந்திர வரலாற்றிலே டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் அனைவரையும் நான் பார்த்துவிட்டேன். காமராஜர் தான் எனது முதல் தலைவர். காமராஜருக்கு ஈடான தலைவர்களை நான் இந்த நாட்டில் அன்றும் பார்த்ததில்லை, இன்றும் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்கப் போவது இல்லை. காமராஜர் எனக்கு ஒன்றும் சொந்தக்காரர் இல்லை. காமராஜர் என் தந்தையாரின் நண்பர். என் தந்தையாரும் காமராஜரும் ஒன்றாக வெள்ளைக்கார சிறையிலே இருந்தவர்கள். ஆனால் எனது தந்தையார் சிறைக்கு போன வரலாறு என்ன காரணத்திற்காக மறைக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் எனது தந்தையார் காங்கிரஸ் தியாகியாக பெயர் சேர்க்கப்படாமல் போனாலும் கூட அவர் சுதந்திர போராட்ட தியாகிதான். காமராஜர் என் வீட்டிற்கு வந்து என் தந்தையாரை அந்த தியாகி பட்டியலில் சேருமாறு கையெழுத்து போட சொன்னார். அது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஆனால் எனது தந்தையார் சொல்லிவிட்டார்கள், சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நான் அதற்கு கூலியை வாங்க மாட்டேன், எனக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். உங்களுக்கு வேண்டாட்டி போனால் போது, உங்கள் குடும்பத்துக்காவது பயன்படும், நீங்கள் உங்களை தியாகிப்பட்டியலில் சேர்த்துடுறோமே என்று சொன்னபோது என் தந்தையார் கூடாது என்று சொல்லிவிட்டார். கையெழுத்து போட மறுத்துவிட்டார். பிறகு காங்கிரஸ் கட்சியிலே கோபப்பட்டு எனது தந்தையார் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை துவங்கினார். கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் மணலி கந்தசாமி என்பவர் எனது தந்தையாருக்கு மிகவும் வேண்டியவர். உறவினர் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். உறவினரே தான். மணலி கந்தசாமியுடன் சேர்ந்து எனது தந்தையார் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வளர்த்தார்கள். ஏனென்றால் மணலி கந்தசாமியும் சுதந்திர போராட்ட வீரர் தான். இது எவ்வளோ பேருக்கு தெரியும். பிறகு எனது தந்தையார் மணலி கந்தசாமியிடமிருந்து விலகி திரும்ப காமராஜரிடம் வந்து விட்டார். காமராஜர் என் தந்தையார் காங்கிரஸ் கட்சிக்கு வந்ததனாலே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சாகும் வரை எனது தந்தையார் சுதந்திர போராட்ட அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்காகத்தான் பாடுபட்டார். அப்போது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நான் சிறுவனாக இருந்த காலத்திலேயே எனது தந்தையாரிடம் நான் சொன்னேன். ஏனென்று கேட்டால், நான் சிறுவனாக இருக்கும் பொழுதே 5 வயது இருக்கும்போதே நான் செய்தித்தாள் படிக்கக்கூடிய பக்குவத்தை அடைந்து விட்டேன். அதனால் டாக்டர் அம்பேத்கரை பார்க்க வேண்டும் என்று பலமுறை சொன்னேன். ஏன்னா, நீ சின்ன பையன், அம்பேத்கரை பார்த்து என்னடா செய்ய போகிற அப்படின்னு கேட்டார் எனது தந்தையார். இல்லை, நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். என்னோடு இருக்கக்கூடிய என் உடன் பிறந்தவர்களையும் கேட்டார் என் தந்தையார்.
டேய் இவன் காமராஜரை பார்க்கணும், இவன் அம்பேத்கரை பார்க்கணுங்கிறான், நீங்கள்லாம் வரீங்களாடா, ஆனால் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் என்னை மட்டும் சென்னைக்கு அழைத்து சென்று காமராஜரின் உதவியோடு டாக்டர் அம்பேத்கரை பார்க்க வைத்தார்கள். எனது தந்தையார் டாக்டர் அம்பேத்கரிடம் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பேசிக்கொண்டிருந்தார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. பிறகு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். நான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு வணக்கம் சொன்னேன். அவர் என் கையை பற்றி கொண்டு ஆங்கிலத்தில் பேசினார். ஹவ் ஆர் யூ என்று கேட்டார். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதற்கு பிறகு என்ன பேசினார் என்பது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஏனென்று கேட்டால், டாக்டர் அம்பேத்கர் எனக்கு சொந்தக்காரரா? அது கிடையாது. அவர் ஒரு சட்டமேதை. அதனால்தான் நான் அவரை சந்தித்தேன். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருந்ததனால், என் தந்தையாரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டதனால், இன்றும் நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்தேன். ஒரு 3 நிமிடம் நான் அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். நான் என்ன பேசினேன் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் அப்போது எனக்கு 7 வயது இருக்கும், 7 வயது அல்லது 8 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்புறம் அந்த மகிழ்ச்சியோடு என் தந்தையார் என்னை காமராஜரிடம் மீண்டும் அழைத்து சென்றார். அதன் பிறகு தந்தை பெரியாரோடு என் தந்தையார் நண்பராக இருந்த காரணத்தினாலே என்னை பெரியாரிடமும் அழைத்து கொண்டு காண்பித்தார். நான் பெரியாரிடமும் நண்பனாக ஒரு தொண்டனை போல இருந்தேன். ஆனால் பெரியாரிடம் தொண்டனாக நான் இல்லை, தொண்டனை போல் இருந்தேன். ஆனால் காமராஜரோடு தான் நான் தொண்டனாக இருந்தேன். ஏனென்றால் காமராஜர் இந்த நாட்டிற்கு கல்வியை கொடுத்தவர். காமராஜரை போல கல்வியை கொடுத்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது. இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். காமராஜர் மட்டும்தான் ஏழை மக்களை ஆதரித்தார். பட்டியலினத்திற்காக இன்றைக்கு பாடுபடுபவர்கள் யாருமே இல்லை. பட்டியலினத்திற்காக உண்மையிலேயே பாடுபட்டவர் காமராஜர் மட்டும்தான். ஏன்னு தெரியுமா? கக்கன் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தார். அவர் கையிலே காவல்துறையை ஒப்படைத்த ஒரே மனிதர் காமராஜர் மட்டும்தான். இன்றைக்கு யாராவது காவல்துறையை ஒரு எஸ்சி மக்களுக்கு கொடுப்பார்களா? பட்டியலினத்தவரை காவல்துறை அமைச்சராக யாராவது நியமிப்பார்களா? அப்படி நியமிக்கக்கூடிய தகுதி, தைரியம் இன்றைக்கு யாருக்காவது இருக்குதா? அந்த கக்கன் அவர்கள் பல கலவரத்தை, அடக்க முடியாத கலவரத்தை அவர் அடக்கினார் என்பதை நான் நன்கு அறிவேன். ஏனென்று கேட்டால், கக்கனோடு நான் 15 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். காங்கிரஸ் மந்திரி சபையிலே சுமார் 8 பேர்கள் இருந்தார்கள் என்று நினைக்கின்றேன். கடைசியாக இருந்தவர் பூவராகவன் என்பவர்தான். அந்த பூவராகவன் விருத்தாச்சலத்தை சேர்ந்தவர். அவரும் எனக்கு நண்பர்தான். அவர் கடைசியில் இறந்து போய்விட்டார். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நான் பல முறை இந்தியாவின் பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தியை நான் சந்தித்திருக்கிறேன். இந்திரா காந்தியை போன்ற ஒரு பிரதமரை யாரும் பார்க்கவே முடியாது. இரும்பு பெண் என்று சொன்னால் இந்திரா காந்திக்கு மட்டும்தான் அது பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. மீது எல்லோரும் துரும்பு பெண்மணிகள் தான். இந்திரா காந்தி மட்டும்தான் இரும்பு பெண்மணி. அந்த இரும்பு பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா? அவர் செய்த சேவைகள் மிகவும் உயர்ந்தவை. இந்த நாட்டிலே மன்னர் மானியத்தை ஒழித்தார்.
மன்னர்கள் என்ற கொடுமையை ஒழித்தார், ஜமீன்தார்களை ஒழித்தார். இன்றைக்கு இந்த நாட்டிலே ஜமீன்தார்கள் இருக்கிறார்கள், மன்னர்கள் இருக்கிறார்கள், மாமன்னர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெயர்தான் மாறிவிட்டது. இந்த நாட்டிலே விளையாட்டு வீரர்கள் யார்? ஐபிஎல் விளையாடுபவர்கள் ஏழையா? ஐபிஎல் விளையாட்டில் பங்கேற்பவர்களுக்கு எத்தனை கோடி சம்பளம்? இது யார் வீட்டு சம்பளம்? இது யார் வீட்டு பணம்? எல்லாம் ஏழை மக்களை அடித்து உதைத்து ஏமாற்றி சம்பாதித்த வரி பணத்தில்தான் இந்த ஐபிஎல் விளையாட்டு நடைபெறுகிறது. ஆனால் இது வெளியுலகத்திற்கு தெரியாது. ஹாக்கி, அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஏராளமான சலுகைகள், சம்பளம். ஆனால் ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு அவ்வளோ சம்பளம் இருக்குதா? ஐஏஎஸ் படித்தவர்களுக்கு சம்பளம் அதிகம் இருக்குதா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு சம்பளம் இருக்குதா? ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் போதிய சம்பளம் இருக்குதா? காவல்துறையிலே உயிரை பணயம் வைத்து காவல்துறையினர் சேவை செய்கிறார்கள். அந்த காவல்துறையினருக்கு போதுமான சம்பளம் இருக்குதா? இதையெல்லாம் எந்த அதிகாரியாவது, எந்த அமைச்சர்களாவது நினைத்து பார்த்தார்களா? யாராவது ஒருவர் நினைத்திருந்தால் நான் உண்மையிலேயே பாராட்டியிருப்பேன். இன்றைக்கு ஏழை ஜாதியை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லை தமிழகத்தில். ஏழை சாதிகள் என்னென்ன தெரியுமா? எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், எம்பிசி மக்கள், பிசி மக்கள், இவர்களில் ஏழைகள் கோடானு கோடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேலே வரவழைய முடியாது. சட்டம் இருக்குது, ஆனால் சட்டத்தின்படி எஸ்சி மக்கள் நன்மை அடைந்தார்களா? அருந்ததியர் நன்மை அடைந்தார்களா? அருந்ததியர் வாழ்க்கையெல்லாம் நேரிலே பார்த்திருந்தால் கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு போதிய சம்பளம் இல்லை. இது எப்படி இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை சொல்ல முடியும்? இன்றைக்கு இருப்பது போலி ஜனநாயகம்தான். போலி ஜனநாயகத்திலே ஒவ்வொருவரும் மகாராஜா போல வாழ நினைக்கிறார்கள். அது தவறு. அனைவருக்கும், அனைத்து ஏழை ஜாதி மக்களுக்கும் சமத்துவமான உரிமைகள் வேண்டும். அதற்கு ஒரே வழி எஸ்சி, எஸ்டி, அருந்ததியர், கிறிஸ்துவ மக்கள், அவர்கள் நம்ம உறவினர்கள் தான். இவங்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் நான் பாராட்டுவேன். ஒன்றுமில்லை. யார் இன்றைக்கு பெரிய பணக்காரர்கள், யார் இன்றைக்கு ராஜாக்கள்? தேர்தலில் நின்று எம்எல்ஏவாகிவிட்டால் அவர்கள் பணக்காரர்கள் தான். ஆனால் உண்மையான சொத்து என்பதை யாரும் காட்ட மாட்டார்கள். எம்பிக்களும் பெரிய பணக்காரர்கள் தான். ஏனென்றால் மெடிக்கல் காலேஜுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள், என்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறார்கள். இவர்களெல்லாம் மகாராஜாவை விட பெரிய வசதியில் தான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் வேஷம் போடுகிறார்கள். ஆனால் ஒரு ஏழை பங்காளன், காமராஜருக்கு இணையான யாராவது தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்தால் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விடுங்கள். யாராவது ஒருவரை காட்ட முடியுமா அந்த நாட்டிலே? காமராஜருக்கு இணையான தலைவர்கள் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, இனிமேல் பிறப்பார்களா என்று தெரியவில்லை. சினிமாக்காரர்களை பாராட்டுகிறார்கள். சினிமாக்காரர்களால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. சினிமாவில் ஒருவன் நடித்து விட்டால் அவனுக்கு நன்மை, மக்களுக்கு நன்மை இல்லை. கிரிக்கெட் பிடித்து விளையாடினால் விளையாடுவனுக்கு நன்மை, மக்களுக்கு நன்மை இல்லை. இதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்வேன், வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு